செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயல்னை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே, இன்றும் நாம் அதிமுக்கிய 20 வினாக்கள் அடங்கிய தொகுப்பை பார்க்க இருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி உடைய 20 வினாக்கள் அதிமுக்கிய வினாக்கள். இதுவரை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். சரி, முதல் வினா உங்கள் திரையில. பழங்கால இந்திய மணப்பெண்கள் தலையில் அணியும் ஆபரணம். பழங்கால இந்திய மணப்பெண்கள் தலையில் அணியும் ஆபரணம் குறிரா. இரண்டாவது வினா, சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்த்த சட்ட திருத்தம். சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்த்த சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம். மூன்றாவது வினா, சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி எது? சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோ தான் சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட செழிப்பான பகுதி ஆகும். நான்காவது வினா உங்கள் திரையில, ஜப்தி முறையின் கீழ் எப்போதும் பயிரிடக்கூடிய நிலம் என அறியப்பட்ட விவசாய நிலம் எது? ஜப்தி முறையின் கீழ் எப்போதும் பயிரிடக்கூடிய நிலம் என அறியப்பட்ட விவசாய நிலம் பொலஜ். ஆப்ஷன் ஏ, பொலஜ். ஐந்தாவது வினா, சிவாஜியின் குருவான ராம்தாஸ் சாம்ராத் போதனையின் தத்துவம். சிவாஜியின் குருவான ராம்தாஸ் சாம்ராத் போதனையின் தத்துவம் அத்வைத வேதாந்தம். அத்வைத வேதாந்தம் தான் சிவாஜியினுடைய குருவான ராம்தாஸ் சாம்ராத் உடைய போதனை தத்துவம் ஆகும். அத்வைத வேதாந்தம். ஆறாவது வினா, கரப்பா மக்கள் ஆற்றுப்படுகைகளில் தங்கி இருந்தனர். அவர்கள் இருப்பிடம் எந்த ஆற்றுப்படுகையில் தங்கியிருந்தனர் என்பதை குறிப்பிடுக. ஹரப்பா மக்கள் ஆற்றுப்படுகையிலே தங்கியிருந்தனர். அவர்கள் இருப்பிடம் எந்த ஆற்றுப்படுகையிலே தங்கியிருந்தனர் என்பதை நாம் பொருத்த வேண்டும். பாருங்கள், இடதுபுறத்திலே லோத்தல், காளிபங்கன், ரூப்பர், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ என்றும், வலதுபுறத்திலே சிந்து, சட்லஜ், ராவி, காகர், போகாவா என்று இருக்கிறது. இதை பொருத்த வேண்டும். லோத்தல், போகாவா, காளிபங்கன், காகர், ரூப்பர், சட்லஜ், ஹரப்பா, ராவி, மொஹஞ்சதாரோ, சிந்து. மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். லோத்தல், போகாவா, காளிபங்கன், காகர், ரூப்பர், சட்லஜ், ஹரப்பா, ராவி, மொஹஞ்சதாரோ, சிந்து. எனவே இதற்கு விடை ஆப்ஷன் ஏ 5, 4, 2, 3, 1. ஏழாவது வினா, தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று எந்த குழு பரிந்துரை செய்தது? தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று எந்த குழு பரிந்துரை செய்தது? தார்குன் குழு. தார்குன் குழு தான் தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்த குழு ஆகும். எட்டாவது வினா உங்கள் திரையில, உச்ச நீதிமன்றத்திற்கு. இந்த வினா மிக மிக முக்கியமான வினா. இதுவரை நீங்கள் எங்கும் பார்த்திருக்க மாட்டீர்கள். குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எட்டாவது வினா மிக முக்கியம். உச்ச நீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என கூறுவது. உச்ச நீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என கூறுவது அரசமைப்பு விதி 137, ஆர்டிகல் 137. ஒன்பதாவது வினா, குடியுரிமையை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது எனும் பாராளுமன்றத்தின் அதிகாரமானது இச்சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது. குடியுரிமை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது எனும் பாராளுமன்றத்தின் அதிகாரமானது இச்சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது. விதி 11, ஆர்டிகிள் 11. 10வது வினா, அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு பற்றி கூறும் சரத்துகள் டேஸ் முதல் டேஸ் வரை. அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு பற்றி கூறும் சரத்துகள் டேஸ் முதல் டேஸ் வரை. 36 51 வரை. 36 51 வரை. 11வது வினா பொருத்துகவாக இருக்கிறது. ஐடிபிஐ பேங்க், நபார்ட், அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம்,
ஸ்டேட் பினான்ஸ் கார்பரேஷன், மாநில நிதி கழகங்கள் என்று இருக்கிறது. மீண்டும் பாருங்கள், வலதுபுறத்திலே ஐடிபிஐ பேங்க், நபார்ட், அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது தமிழிலே விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம், ஸ்டேட் பினான்ஸ் கார்பரேஷன்ஸ், மாநில நிதி கழகங்கள் என்று இடதுபுறத்திலும், வலதுபுறத்திலே 1963, 1951, 1982, 1976 என்று இருக்கிறது. இதற்கு சரியான விடை 4, 3, 1, 2. பாருங்கள், ஐடிபிஐ 1976 ஆண்டு, ஐடிபிஐ பேங்க் 1976 ஆண்டு, நபார்டு வங்கி 1982 ஆண்டு, விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் 1961, மாநில நிதி கழகங்கள் 1951. எனவே 4, 3, 1, 2 என்பது இதற்கு சரியான விடை. அடுத்த வினாவை பாருங்கள். 234.1 என்று இருந்தது. அதாவது இந்திய பதிவாளர் ஜெனரல் நடத்தப்பட்ட 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் மொத்த விவசாய தொழிலாளர் எண்ணிக்கை 2001 234.1 மில்லியன் தொழிலாளர்கள் என்பதாக இருந்தது. அது 2011 எத்தனை மில்லியன் தொழிலாளர்களாக அதிகரித்துள்ளது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. 2001 234.1 மில்லியன் தொழிலாளர்களாக இருந்ததிலிருந்து 2011 விவசாய தொழிலாளர்களின் எண்ணிக்கை டேஷ் மில்லியன்களாக அதிகரித்துள்ளது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சரியான விடை 263.1. இந்திய பதிவாளர் ஜெனரலால் நடத்தப்பட்ட 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் மொத்த விவசாய தொழிலாளர்கள் எண்ணிக்கை 2001 234.1 மில்லியன் தொழிலாளர்கள் என்பதிலிருந்து 2011 263.1 மில்லியன் தொழிலாளர்களாக அதிகரித்துள்ளது. 13வது வினா, அதிமுக்கிய வினா. ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்து ஆலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன். இந்த கூற்றை கூறியவர் யார்? என்னுடைய சகாக்களை கலந்து ஆலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் மேற்கூறிய கூற்றை கூறியவர் யார்? இந்த கூற்று மிக மிக முக்கியமானது, மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய சகாக்களை கலந்து ஆலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் என்று கூறியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். 14வது வினா. பின்வரும் எந்த சிறையில் நேருவால் தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகம் எழுதப்பட்டது? பின்வரும் எந்த சிறையில் நேருவால் தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகம் எழுதப்பட்டது? அகமது நகர் கோட்டை சிறை. அகமது நகர் கோட்டை சிறை. அகமது நகர் கோட்டை சிறையிலிருந்துதான் தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை நேரு அவர்கள் எழுதினார். அடுத்த வினாவை பாருங்கள். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கிய நாள். மிக மிக முக்கியமான வினா. நிச்சயமாக இந்த உப்பு சத்தியாகிரகம் சார்ந்த ஒரு வினா நிச்சயமாக கேட்கப்படுகிறது. எனவே இவை சார்ந்தவற்றையெல்லாம் இந்த வினாவோடு அருகிலேயே இதையெல்லாம் நீங்கள் எங்கிருந்து எங்கு முடிந்தது அந்த உப்பு சத்தியாகிரகம், அது எத்தனை தொலைவு, எவ்வளவு தொலைவு அந்த சத்தியாகிரகம் நடைபெற்றது, அதில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், அதில் கலந்து கொண்ட பெண் போராட்டக்காரர்கள் யார் என்பதையெல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கிய நாள் ஏப்ரல் 13, 1930. அடுத்த வினா பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தை அதன் நிகழ்விடத்தோடு பொருத்துக. அதே போல இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் INC குறித்து நிச்சயமாக ஒரு வினா தேர்விலே கேட்கப்படும். எனவே இவை குறித்த அனைத்து தகவல்களையும் நன்றாக படித்து வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், இடதுபுறத்திலே இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம், 2வது கூட்டம், 3வது கூட்டம், 4வது கூட்டம் என்று இடதுபுறத்திலும், வலதுபுறத்திலே கல்கத்தா, பம்பாய், அலகாபாத், மெட்ராஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு சரியான விடை 2, 1, 4, 3. அதாவது இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் பம்பாய், 2வது கூட்டம் கல்கத்தா, 3வது கூட்டம் மெட்ராஸ், 4வது கூட்டம் அலகாபாத்.
17வது வினா சித்து மற்றும் கான்கு ஆகிய இருவரும் தொடர்புடைய கழகம். சித்து மற்றும் கான்கு ஆகிய இருவரும் தொடர்புடைய கழகம் சாந்தல் புரட்சி. வள்ளுவரின் கூற்றுப்படி யாரை எல்லா உயிரும் கைதூப்பி தொழும்? வள்ளுவரின் கூற்றுப்படி யாரை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும்? புலால் உண்ணாதவரை. புலால் உண்ணாதவரை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த வினாவை பாருங்கள். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. தலைவர்கள் மற்றும் புத்தகத்தின் பெயருமாக இருக்கிறது. இடதுபுறத்திலே B.R. அம்பேத்கர், பெரியார், ஈவே ராமசாமி, மு. கருணாநிதி, C.N. அண்ணாதுரை என்று இடதுபுறத்திலும், வலதுபுறத்திலே நல்ல தம்பி, சாதி ஒழிப்பு, பெண் ஏன் அடிமையானால், நெஞ்சுக்கு நீதி என்று இருக்கிறது. இதில் நீங்கள் ஏதேனும் 2 தெரிந்திருந்தாலே நீங்கள் விடையளித்து விடலாம். பாருங்கள். B.R. அம்பேத்கர் சாதி ஒழிப்பு, ஈவேரா பெண் ஏன் அடிமையானால், மு. கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி, C.N. அண்ணாதுரை நல்ல தம்பி. எனவே இதற்கு விடை ஆப்ஷன் டி 2, 3, 4, 1. ஆப்ஷன் டி சரியான விடை. மீண்டும் ஒரு முறை பாருங்கள். B.R. அம்பேத்கர் சாதி ஒழிப்பு, பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகத்தை எழுதினார். மு. கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகத்தை எழுதினார். C.N. அண்ணாதுரை அவர்கள் நல்ல தம்பி என்ற புத்தகத்தை எழுதினார். எனவே இதற்கு விடை 2, 3, 4, 1 என்பது சரியான பொருத்தமாக இருக்கும். இன்றைய இறுதி வினா 20வது வினாவுக்கு வந்துவிட்டோம். நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன். ஒரு நோட்டு, தனி நோட்டு போட்டு தொடர்ந்தும் இது போன்ற வினாக்களை எழுதி வாருங்கள். வினாக்களை எழுதுவது மட்டுமல்லாமல் இது சார்ந்த தகவலையும் நீங்கள் திரட்டி அவ்வப்போது இந்த வினாவின் அருகிலே நீங்கள் எழுதி வைக்கும் பொழுது நிச்சயமாக அரசு போட்டித் தேர்வை நீங்கள் சாதிக்கலாம். மெட்ராஸுக்கு அருகில் உள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? மெட்ராஸுக்கு அருகில் உள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? டி. பிரகாசம். டி. பிரகாசம். மெட்ராஸுக்கு அருகில் உள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் டி. பிரகாசம் அவர்கள். நமது சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நமது சேனலை மெம்பர்ஷிப்பும் கிடைக்கிறது. கிங் சில்வர் 89 ரூபாய்க்கும், கிங் கோல்ட் 299 ரூபாய்க்கும், கிங் பிளாட்டினம் 599 ரூபாய்க்கும் கிடைக்கிறது. நமது இந்த மெம்பர்ஷிப்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு அந்த மெம்பர்ஷிப்பிலும் பிரத்யேக தேர்வுகள், குரூப் 4 மற்றும் குரூப் 2 நேரலை தேர்வுகள் அதில் இருக்கிறது. அதுபோக இது தவிர்த்து அதிக முக்கியமான காணொளிகளும் அந்த மெம்பர்ஷிப்லேயே உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இனி வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து மெம்பர்ஷிப் வீடியோக்கள் அதிக பதிவேற்றப்பட இருக்கின்றன. எனவே நீங்கள் மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.